மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக நிழல் அரசு நடத்தும் ஆளுநர் பதவியை நீக்க ஒன்றிய அரசு சட்டம் மாற்றம் செய்ய வேண்டும் என பல்லாவரத்தில் சுபவீரபாண்டியன் பேசியுள்ளார். வீடுமனை கால் கிரவுண்டு கூட இல்லாமல் மக்கள் அவதியுறும் நிலையில் 154 ஏக்கர் பரப்பளவில் ராஜபோக 36 அறைகளுடன் 9 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் வீணாகின்றது. அதனால் சட்டமன்றத்தில் வெளியேறியது போல் தமிழ்நாட்டை விட்டும் வெளியேற வேண்டும் என ஆவேசமாக பேசியுள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதிக்கும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை கண்டித்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர், தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக உள்ள சுபவீரபாண்டியன் கண்டன உரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் SR ராஜா, வரலட்சுமி மதுசூதனன், தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அப்போது சுபவீரபாண்டியன் கண்டன உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், சட்டமன்றத்திலிருந்து வெளியேறிய போது காலையில் ஒரு அறிக்கை, அதனை திருத்தம் செய்து மாலையில் ஒரு அறிக்கை என ஆளுநர் மாளிகையில் வெளியிடப்படுகின்றது கேலி கூத்தாக உள்ளது என்றார். பாஜகவையும் கள்ள கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் ஆளுநரின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். தமிழகத்தை வஞ்சிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம். தமிழகத்தை வஞ்சிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம். புறக்கணிக்காதே. தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்காதே. தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்காதே. தடுக்காதே. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஆளுநரே தடுக்காதே. தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமதித்த ஆளுநரே பதவி விலகு. ஒன்றிய அரசே வெளியேறு. ஒன்றிய அரசே வெளியேறு. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு. அரசின் கைகூலியே தமிழ்நாடு என்றால் இலக்கணமா? அடாவடி ஆளுநரே ராஜினாமா செய். தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமதித்த ஆளுநரே அடிப்போம். தமிழ்நாட்டை விட்டு ஓட விரட்டுவோம். Get out ரவியே. நிராகரிப்போம். பாஜகவின் கள்ள கூட்டணி. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.